இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு சாதாரண பேய் கதை இல்ல. இது சவுத் ஆப்பிரிக்கால நடந்ததா உண்மையா சொல்லப்படும் ஒரு ஸ்பைன் சில்லிங் கோஸ்ட் ஸ்டோரி. ஒரு ஸ்கூல்ல ஒரு பொண்ணு படிக்கிறா. அவ ரொம்ப இன்னசென்ட். அங்க இருக்க அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவள ரொம்ப புல்லி பண்றாங்க. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அவ இறந்து போயிடுறா. ஆனா அந்த கதை அங்க முடியல. ஏன்னா அவளோட ஆவி இன்னும் அந்த ஸ்கூல்ல தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. பொதுவாகவே பள்ளி கல்லூரிகள் கூட்டம் நிறைஞ்ச இடமா தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு ஈவினிங் ரொம்ப வெறிச்சோடி இருந்தது. நீங்க அந்த ஸ்கூல்ல இருக்கீங்கன்னா இமேஜின் பண்ணுங்க. நீங்க தான் அங்க ஒரே ஒரு ஆள். அங்க ஒரு பெரிய காரிடார் இருக்கு. அதுல நடந்து போறீங்க. உங்க பேக்கை கிளாஸ் ரூம்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அதை எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய காரிடார்ல நடந்து போறீங்க. யாருமே இல்ல. ஜஸ்ட் அந்த பேக்கை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போறீங்க. அடுத்த செகண்ட்ல லைட்லாம் ஃபிளிக்கர் ஆகுது. அந்த மண்டபம் ரொம்ப சுத்தமா யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாம காலியா இருக்குது. அப்போ ஒரு மெல்லிய குரல் உங்களுக்கு சத்தம் கேட்குது. சடனா லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. இப்போ அந்த அழுக்குரல் உங்களை நெருங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தோணுது. இப்போ யாரோ அழுதுகிட்டே வேகமா உங்களை நெருங்கி வராங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அடுத்த நாள் நீங்க ஸ்கூலுக்கு போவீங்களா? இல்லனா ஸ்கூலை ஸ்கிப் பண்ணணும்னு தான் உங்களுக்கு தோணுமா? கண்டிப்பா நமக்கு ஸ்கூலை ஸ்கிப் பண்ணணும்னு தான் தோணும். இந்த மாதிரி தான் ஒரு உண்மையான சம்பவம் சவுத் கொரியால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் யோன்ஜி அப்படின்னு ஒரு மாணவியோட பேரோட கனெக்ட் பண்ணப்படுது. அவ ஒரு நல்ல பொண்ணு. அவ கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அவன் மேல ரொம்ப பொறாமப்படுறாங்க. கடைசியா அவ அதனால இறந்து போயிடுறா. அவ பழி வாங்குறாளா? இல்ல என்ன நடந்துச்சு? இதுல உண்மை இருக்கா? இல்ல இது எல்லாமே கற்பனையா? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தி கோஸ்ட் கேர்ள் ஆஃப் கொரியா. முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க.